ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வச்சோம்னாக்கா அதில் வந்து கொஞ்சமாட்டு புதினா தழை போடணுங்க. புதினா தழையும் போடணும், அப்புறம் கசகசா, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போடணுங்க. புதினா தழையும் மல்லித்தழையும் போட்டு வதக்கணும். முந்திரி பருப்பும் கசகசாவும் போட்டு அரைச்சி போடணுங்க. அரைச்சி போட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ சாதத்தை வந்து வேறு அடுப்பில் மாற்றியாச்சுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்து எடுத்துடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் காணும் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்படணும். நல்லா வறுப்பட்டால் தான் அந்த வேர்க்கடலை வந்து பச்சை வாடை இருக்காதுங்க. அதனால நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. இதில் கொஞ்சமாக புதினா தழையும் மல்லித்தழையும் போட்டுக்கலாம். அப்புறமா 2 பச்சை மிளகாங்க, இதையும் கூட போட்டு அரைக்கணும். நம்ம இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். மசாலா அரைச்சி எடுத்துக்கிடலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிறது எல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ எள்ளும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள், சோம்பு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா கசகசாங்க 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மல்லித்தழை தூவி இறக்குனோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.